300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் வந்து எப்போ வந்து கட்டிடம் எழுப்பினாங்க அப்படின்னா ஸ்ரீ ஜெயந்த சரஸ்வதி சுவாமியும் விஜயந்த சரஸ்வதி சுவாமிகளும் வந்து இங்க அடிக்கல் நாட்டியிருக்கார்கள். இது வந்து 1995 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டுறதுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. 2000 வந்து அவங்களே வந்து கும்பாபிஷேகம் நடத்தி வந்திருக்காங்க. முத்தியா சதி தான் வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்றாங்க, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அம்பாலே வந்து கண்ணு திறந்ததா வந்து இங்க பரவலா பேசப்பட்டது. அது நிறைய நியூஸ்ல கூட வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த சிலை பாத்தீங்கன்னா மேல்மலையின் ஒரு அங்காளி அந்த கோயில்ல இருக்கிற அதே மாதிரி உருவமைப்பில கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய மூக்குல வந்து மூக்குத்தி போட்டிருக்கு. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அம்மன் சிலையிலே வந்து மூக்குத்தி அந்த சிலையிலே இருக்காது. அவங்க வந்து மாட்டுவாங்க. இதுல வந்து சிலையிலே வந்து மூக்குத்தி வந்து அழகா வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த ஆலயத்தின் சிறப்பு.
பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வியாசரோட சிலையும் இருக்கு. ஸோ உங்களுக்கே புரிய நினைக்கிறேன். ஸோ வியாசர் சொல்ல தான் வந்து விநாயகர் வந்து மகாபாரதம் எழுதினாரு. அந்த மாதிரி சன்னதிங்க இருக்கு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வ சேனா சமேத முருகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேவர் கொடியோட வேலோட காட்சி தரார். அப்புறம் வந்து நவகிரகம் இருக்கு. ஸோ இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மன நிறைவாகவும் நிம்மதியாகவும் வந்து அம்பாலை பார்த்த சந்தோஷத்துல நீங்க சாமி கும்பிட்டு போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மூக்குத்தி வந்து எப்பவுமே வந்து எல்லா அம்மனுக்கும் வந்து அந்த அதை நம்ம கார் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில்ப கலைமாமணி பத்மஸ்ரீ முத்தையா ஸ்தபதி வந்து பண்ணதுனால இது ரொம்ப அழகா தத்ரூபமா வந்து முகம் அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த மூக்குத்தி வந்து அவரே செஞ்சு செதுக்கியிருக்காரு. என்ன நேயர்களே, வரும் காலங்களில் இதே போல பல கோயிலுக்கு சென்று உங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து பக்தி நேரத்தில் வழங்க இருக்கிறோம். அதுவரை உங்களை விடைபெறுவது அருள்ராஜ். நன்றி, வணக்கம். பக்தி நேரத்துக்காக